மாசி அமாவாசை வந்து ஏன் நடக்குது, எதுக்காக மாசி அமாவாசை நம்ம கொண்டாடுறோம், எதுக்காக நம்மளுக்கு ஸ்பெஷலாக பண்ணுறோன்னு ஒரு விஷயம் சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும். மாசி அமாவாசத்துக்கு முன்னாடி உருவாக்குறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு கதை இருக்குது. அந்த கதை சொல்கிறேன். சிவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரம்மக்கடி தோஷம் பிடிச்சிருக்கு. அதுலேருந்து நீக்கிறதுக்கு வந்து பார்வதி அம்மா வந்து பார்த்தா லக்ஷ்மி அம்மா கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு வழி சொன்னாங்க. அது வந்து செஞ்சாங்க. அந்த பிரம்மக்கட்டி தோஷம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து நம்ம பார்வதி அம்மா கிட்ட மாறிடுச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மாசி அமாவாசை. இதனால தான் பார்த்திங்கன்னா மயான கொலைக்கு போகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. சரி வாங்க, உங்களுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். இந்த கதையிலேருந்து நீங்கள் வந்து உங்களுக்கு மாசி அமாவாசை பற்றி நீங்கள் புரிஞ்சுங்க. ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி கனெக்ட் ஆன ஒரு கதை தான். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு அந்த மகா சிவராத்திரி லிங்க் வரும். அந்த வீடியோ பார்த்துட்டு இதை பாருங்கள். சரிங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி அந்த கபாலை வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா கையிலிருந்து கீழே வந்து வீந்துடும். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்வதி தேவ அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பிடிச்சிருந்தோம். அவங்களுக்கும் அது வந்து ஆட்டி படிக்கும். அந்த ஒரு மாதிரி ஆகிடும். எப்படின்னா தான் நிலையே மறந்துடுவாங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்க, எதுவுமே அவங்களுக்கு தெரியவே தெரியாது. என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எதுவுமே தெரியாது. சரிங்களா? அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா பார்வதி தேவி அம்மா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போயிட்டு அதுக்கப்புறம் அங்காள அம்மாவாக பார்த்திங்கன்னா உருவெடுத்துருவாங்க. ஏன் அங்காள அம்மா உருவெடுக்கிறாங்கன்னா அவங்கள போட்டுருக்க ட்ரெஸ்ஸுக்கு லைட்டாக கீஞ்சிரும். அப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியாது. கோரப்பொருள் இருக்குது. என்னென்னவோ மாதிரி அவங்க ஒரு மாதிரி ஆகிடுவாங்க. பார்வதி தேவி அம்மா வந்து கட்டி தோஷமோ 7 நாள் சனியை பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் இருக்காதுங்க. அது ரொம்ப வருஷம் காலமாகவே இருக்குது. அப்போ அங்காள அம்மா சாப்டர் இது உள்ளே வந்துடும். சரிங்களா? அங்காள அம்மா எல்லாருமே தெரியும். அங்காள அம்மா நம்ம எல்லாருமே தெரியும், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். சரிங்களா? மேல்மலையனூரில் இருக்காங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இதுலேருந்து இந்த கதை உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இவங்களுக்கு இதுமாதிரி ஆகிடுதால வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து என்ன பண்ணதுன்னு தெரியாமல், எங்கே போகிறது, என்ன பண்ணணும் எதுவுமே தெரியாமல் இவங்களாலுமே அது மாதிரி ஆகிடுது. அந்த பிரம்மக்கடி தோசை பிடிச்சோன்னே இவங்களுக்கும் அந்த பித்து வரும் பேர் முடிச்சது, பசிக்குது, தான் யாருன்னு தெரியல, எங்கே போகிறேன், என்ன பண்ணுறேன், யார் என் பக்தர், யார் எங்கள் எதுவுமே தெரியல. அது பாட்டு அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கேயோ போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு அவங்களுக்கே தெரியாத அளவுக்கு ஒரு வழியில் போயிட்டுருக்காங்க. சரி ஓகே, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் இருக்கார் பார்த்தீங்கன்னா அவங்க சரி அவங்க அண்ணன் அவர்கிட்ட போயிட்டு மாதிரி கேட்குறாரு. ஆக்சுவலாக உங்களுக்கு ஒரு விஷயத்தில் என்ன சொல்லணும்னா கடவுளுக்கே கேட்டால் மட்டும் தான் நடக்கும். அது மாதிரி நம்ம கேட்டால் தான் எல்லா விஷயமும் நடக்கும். அவர்கிட்ட பெருமாள்கிட்ட போய் அண்ணா எனக்கு இது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்வதி அதான் அங்காளம்மா போய் கேட்குறப்ப என்ன சொன்னாங்கன்னா, தங்கை நீ வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி சில ஒரு ப்ரொசீஜர் பண்ணணும். என்னென்னா உங்கள் கணவருக்கு பண்ண மாதிரி சாப்பாடு ஃபுல்லாக திரட்டி அந்த 3 குயில் ஒரு குயில் போடுறப்போ அது பிரம்ம கபால் அவள் கீழே வரும். அப்போ நீ அந்த பிரம்ம கபாலத்தை ஏறி மெரிச்சின்னா உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதுவெல்லாம் நீங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே, ஏதோ ஒரு ப்ரொசீஜர் பொருட்கள் சொல்லிட்டு அம்மா வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரொசீஜருக்கு வந்து பண்ணத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அந்த குயிலாம் நோண்டிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த சாப்பாடெலாம் வந்துடுச்சு. சாப்பாடெலாம் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நோண்டிட்டு அந்த பிரம்ம கபாலத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 வாட்டி கையில் வாயில் கொடுத்தாங்க. 2 வாயில் கீழே வந்துன்னா அது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிவனும் நீயும் நேருக்கு வரப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரம்ம கபாலத்தை நீங்கள் காலை அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா சிவன் வந்து நேர் வருவார். அந்த டைமில் நீங்கள் காலை தூக்கி மெரிச்சிங்கன்னா அந்த தோசங்களை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணுறாங்க. அந்த டைமுக்கு அம்மா வந்து பார்த்திங்கன்னா அது முடிஞ்சிது. அந்த பிரம்மக்கடி தோசம் அம்மாவுக்கு முடிஞ்சிது. சரிங்களா? யார் நம்ம அங்காள அம்மாவுக்கு முடிஞ்சிது. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சாப்டர் இருக்குது. ஏன் நீங்கள் ஓகே ப்ரோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிற கதை எதுவுமே புரியல, மசானா கொலைக்கு வந்து போகிறாங்களே, மசானா கொலைக்கு ஏன் போகிறாங்க அப்படின்னா சிவன் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய நிலைமையை புரிஞ்சுட்டு ஒரு மாதிரி இருப்பார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரைக்கும் சொல்ல முடியாது, ஒரு கெட்ட சக்திக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரம் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. என்னென்னா நம்ம சிவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரம் கொடுத்துட்டு இருப்பார். நான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நீங்கள் அந்த அறைக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவன்கிட்ட ஒரு வரம் வாங்கிட்டு இருக்கு. என்ன வரன்னா எனக்கு வந்து குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் எனக்கு சிவனாக பிறக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வரம் வாங்கிட்டு இருக்கோம். வந்துச்சுன்னா சிவனாக வந்து பிறந்துருவாங்க. சரிங்களா? அது வந்து ஒரு அறைக்கு. சரிங்களா? இப்போ அந்த அறைக்கு வந்து பார்த்திங்கன்னா சிவனாக பிறந்தாருன்னா இப்போ அந்த உலகத்தையே கண்ட்ரோலில் வச்சிருக்கிற ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க குழந்தை பிறந்தா அவங்க எல்லாத்தையுமே கெட்டத்துக்கு பயன்படுத்திப்பாங்கன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அம்மாவுக்கு வந்து தெரிஞ்சிச்சு, பார்வதி அம்மாவுக்கு. அப்போ வந்து அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா இது மாதிரி நம்மளோட கணவர் வந்து இருந்துச்சுன்னா அந்த கெட்ட அறைக்கிட்ட அவங்க கண்ட்ரோல் இருக்கும். உலகமே வந்து பார்த்திங்கன்னா இதுவாகிடும் சொல்லிட்டு கெட்ட சக்தி கிட்டே எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய தீய சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா வந்து பார்த்திங்கன்னா அந்த கெட்ட சக்தி வந்து பார்த்திங்கன்னா மயான கொலையில் இருக்கும். மயான கொலைன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுடுகாட்டில் தான் அது வந்து பார்த்திங்கன்னா அவங்க வயிற்றில் வந்து குழந்தை இருக்கும். அதுக்காக அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறது ஒரு பயங்கரமாக இருப்பாங்க. அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மயான கொலைக்கு நம்ம போகிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம சாமி எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை பார்க்கறது தான் அது மாதிரி. சரிங்களா? ஆனால் நிஜத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 பிடிக்கும். ஓகேங்களா? அது உங்களுக்கு சொன்னால் புரியாது, அது உங்களுக்கு அது பார்க்குறவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். சரிங்களா? அதனால சொல்கிறேன். அம்மா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆடை இருக்கும். ஓகே, சித்தாடை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த சித்தாடை வந்து பார்த்திங்கன்னா கிழிஞ்ச மாதிரியும் அப்படியே தொங்கின மாதிரி இருக்கும். கோர முடி ஃபுல்லாக முடி நிறைச்ச முடி ஃபுல்லாக அழுக்கு, கோரப்பல்லுனா இங்கே ஒரு பல் இருக்கும் அம்மாவுக்கு. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு பல் இருக்கும். அது மாதிரி போயிட்டு அவங்க வந்து மயான கொலைக்கு அந்த அறைக்கிட்டேருந்து போயிட்டு அந்த அறைக்கு வயிற்றுலேருந்து அந்த குடலில் கீச்சு அந்த நம்ம மசாலா கொலைக்கு போயிட்டு என்ன பண்ணுறோமோ அங்கே அதை போயிட்டு அந்த அரைக்கிட்டேருந்து அந்த கீச்சு அந்த குடலையெல்லாம் எல்லாத்தையும் கிடிச்சு சிவனை வந்து காப்பாற்றுவாங்க. சரிங்களா? ஸோ
அப்போ காப்பாற்றுதால வந்து பார்த்தீங்கன்னா சிவன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த சிவனை வந்து இவங்க எடுத்துகிட்டு தூக்கணுன்னே சிவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாப்பாவில் இருக்கிறது சிவனாக மாறுவார். அப்போ அந்த அரக்கிக்கிட்ட இருந்தே சிவனை காப்பாற்று. அப்போது மயான கொள்ளைக்கு இந்த மயான கொள்ளை வந்து பார்த்திங்கன்னா மாசி அமாவாசை அப்போது சிவனை ஒரு மறுபிரிவு எடுப்பாங்க. சரிங்களா? அது மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயம் மறுபிரிவுனா அந்த கெட்டதுன்னு காப்பாற்றாங்க. அப்போ எல்லாமே முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சாஞ்சிருவாங்க. சரிங்களா? அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சொல்கிறது பெரிய ஆண்டவர் துணின்னு எல்லாருமே போட்டுறீங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த டைமில் பெரிய. ஸோ நான் உங்களுக்கு இதுக்கு ஏன் சொல்கிறேன்னா, ஒரு மாசி அமாவாசைக்கு பின்னாடி இவ்வளோ கதை இருக்குது. சரியா? யார் யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அங்கலாமா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காளியம்மா எல்லாருக்குமே எந்த நம்மன்னு பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.